கீழ் ஒப்பந்தம் கையெழுத்தானது. 1814 ஜனவரி 14 அன்று ஐரோப்பிய வரலாற்றில் முக்கியமான ஒரு அரசியல் மாற்றம் நடந்தது. கீழ் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் நார்வே நாட்டை டென்மார்க்கிலிருந்து ஸ்வீடனுக்கு கையளிக்க ஒப்புக்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தம் நெப்போலியன் போர்களின் பின்னணியில் உருவானது. இந்த போர்களில் டென்மார்க் நெப்போலியனுக்கு ஆதரவாக இருந்ததால் அதற்கு எதிராக இருந்த கூட்டணிகள் அவரை தோற்கடித்தன. ஸ்வீடன் நெப்போலியனுக்கு எதிரான கூட்டணியில் வெற்றி பெற்றது. அதனால் தோல்வியடைந்த நாடுகளின் நிலைகளை மாற்றி ஸ்வீடனுக்கு பல பகுதிகளை வழங்கும் உரிமை கிடைத்தது. கீழ் ஒப்பந்தத்தின்படி டென்மார்க் நார்வேயை விட்டுக் கொடுக்க ஒப்புக்கொண்டது. இதன் மூலம் டென்மார்க்குக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் குறைக்கப்பட்டன. நார்வே மக்கள் உடனடியாக இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தன்னாட்சி நாடாக இருப்பதற்கான முயற்சிகளை தொடங்கினர். இதனால் 1814 நார்வே அதிகார சுயாட்சி அரசியலமைப்பை உருவாக்கியது. நார்வே மற்றும் ஸ்வீடன் இடையே சிறிய காலத்திற்கான குறுகிய போர் நடந்தது. அதன் பின்னர் இரு நாடுகள் ஒற்றுமை அரசாட்சியில் இந்த ஒப்பந்தம் வட ஐரோப்பிய அரசியல் வரைபடத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தியது. நார்வே ஸ்வீடனின் கீழ் வந்தாலும் அதன் தனித்துவமான அரசியல் அமைப்பு மற்றும் சட்ட அமைப்பு காப்பாற்றப்பட்டது. கீழ் ஒப்பந்தத்தின் முக்கிய விளைவு நார்வே மற்றும் ஸ்வீடன் இடையேயான நடுநிலை அரசியல் தன்மையை உருவாக்கியது. இது பிறகு 1905 நார்வே முழுமையான சுதந்திரத்தை பெற உதவியது. இந்த ஒப்பந்தம் டென்மார்க்குக்கு பெரிய குறைவு அளித்தது. ஏனெனில் நார்வே என்பது முக்கியமான பொருளாதார மற்றும் கால்நடை வளங்களுடன் கூடிய பகுதி. மொத்தத்தில் 14 ஜனவரி 1814 ஆண்டு ஏற்பட்ட கீழ் ஒப்பந்தம் நார்வே அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான மைல்கல்லாகும். இது நார்வே மக்கள் தன்னாட்சி முயற்சி செய்யும் ஆரம்பத்தையும் ஸ்வீடன் நார்வே ஒன்றியத்திற்கான அடித்தளத்தையும் வழங்கியது.